வணக்கம் சுட்டி குழந்தைகளே, நான் சிகாமணி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? நாம கேட்க போற 8வது நீதி கதை இதுவும் அழகுதான். அழகாபுரம்னு ஒரு அழகான நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ராஜாங்கம். அதை ஆண்டு வந்த ராஜா அழகு ராஜா. பெயருக்கு ஏத்த மாதிரி அழகா இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவன் நாட்டுல அழகா நேர்த்தியா இருக்கணும். ஒரு இடம் அழகா பராமரிக்கப்பட்டாதான் அங்க முன்னேற்றம் இருக்குன்னு நினைச்சான். அவனோட நாட்டுல எல்லாம் அழகா சுத்தமா இருக்கணும். ஆனா அவனோட கண்ணுக்கே படாம ஒரு இடம் அவன் நாட்டுல இருக்கு. சுட்டி குழந்தைகளே, அது எந்த இடம்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஒரு நாள் அழகு ராஜா நாட்டை தவிர வேறு இடங்களை பார்வையிட புறப்பட்டான். கொஞ்ச தூரத்துல ஒரு அடர்த்தியான காடு இருந்துச்சு. ராஜாவோட கவனம் அங்க திரும்புச்சு. அட, இந்த காடு காஞ்சி போன இலைகளால ரொம்ப குப்பையா இருக்கே. மரங்கள் இஷ்டத்துக்கு அங்கும் இங்கும் வளர்ந்து கிடக்குதே. இத சரி செய்யணும்னு அந்த நாட்டின் தலை சிறந்த தோட்டக்காரரை கூப்பிட்டு காட்டை சுத்தம் செய்ய சொன்னான். தோட்டக்காரரும் ராஜா சொன்னதுக்காக காட்டை சுத்தம் செய்ய ஒத்துக்கிட்டாரு. தோட்டக்காரர் இரவும் பகலுமா அவர் ஆட்களோட கடுமையா உழைச்சாரு. ஆனாலும் காட்டை சுத்தம் செய்ய முடியல. சில நாட்கள் போனது. ராஜா காட்டை பார்க்கணும்னு வந்தான். ஆனா எந்த முன்னேற்றமும் காட்டுல இல்ல. அத பார்த்து ராஜாக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அப்போ ஒரு அழகான பறவை ஒண்ணு அவன் கவனத்தை ஈர்த்துச்சு. அந்த பறவைய அவன் பின்தொடர்ந்தான். கொஞ்ச நேரத்துல அவன் தன்னை அறியாமலேயே காட்டின் இயற்கையான அழக ரசிக்க ஆரம்பிச்சான். அவன் அதை உணர்ந்ததும் ஓடி போய் தோட்டக்காரரை வேலைய நிறுத்த சொன்னான். சுட்டி குழந்தைகளே, அழகு பார்ப்பவர்களோட பார்வையில தான் இருக்குன்னு சொல்றதோட அவங்க எந்த கோணத்துல பாக்குறாங்கன்றதுலதான் இருக்கு. சில சமயங்கள்ல மனிதனால தீண்டப்படாத இயற்கையின் அழகு எல்லா அழகை விட சிறந்தது. குழந்தைகளே, உங்கள் நாள் என்றும் இனிமையுடன் அமைய இன்னொரு நீதி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். விடை பெறுவது உங்கள் சிகாமணி.